அதாவது மதுரை தூத்துக்குடி இடையிலான 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தடைக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் இருபுறமும் அந்த மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவில்லை. அதுபோல இரவு நேர விபத்துகளை தடுக்கும் வண்ணம் சாலை நடுவே செடிகளில் வைக்கவில்லை, முறையாக நெடுஞ்சாலையை சீரமைக்கவில்லை என்பதுடன் கட்டண வசூலை மட்டும் குறிக்கோளாக கொண்டு எலியார்பட்டி சுங்கச்சாவடி செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருந்தது. இதனுடைய எலியார்பட்டி சுங்கச்சாவடி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடி நிர்வாகம் சாலையில் உரிய பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீது கடந்த 3ஆம் தேதி விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் 2 சுங்கச்சாவடிகளும் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். மேலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளையானது உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமானது அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அந்த ஜூன் 3ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மனுவானது வரும் 9ஆம் தேதி உச்சநீதிமன்ற விடுமுறை கால சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. தீபிகா.